أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم படிங்கம்மா போனதில் விட்டு அதில் படிங்க 38 Surah Sad 71 படி. நிச்சயமாக நான் களிமண்ணிலிருந்து மனிதனை படைக்க இருக்கின்றேன் என்று உம்முடைய இறைவன் கூறிய வேளையில் இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லுகின்றான். நான் களிமண்ணால் என் கைகளாலே நானே உற்பத்தி செய்தேன் இந்த மனித உருவத்தை. 72 நான் அவரை செவ்வைப்படுத்தி எனது ஆவியிலிருந்து அவருக்குள் ஊதிய பொழுது அவருக்கு நீங்கள் சுஜூத் செய்யுங்கள். இப்போ அந்த ஆவி என்ற வார்த்தைக்கு அரபி வார்த்தை என்ன போட்டிருக்குது? ரூஹ். இந்த ரூஹிலிருந்தான் அவன் ஊதினான். அந்த களிமண்ணால் சமைக்கப்பட்ட அந்த உருவத்தின் மீது ஊதின என்ன ஆகுது? அவருக்கு நீங்கள் சுஜூத் செய்யுங்கள். இப்பொழுது அவர் மனிதனாக ஆகிவிட்டார். செவ்வைப்படுத்திய கூட செவ்வை அழகான முறையில் செஞ்சு மண்ணால் செய்து பின்னர் ஒழுங்காக அமைத்த பின்னர் தன் ரூஹை அதன் மீது பாய்ச்சிய பொழுது அவர் மனிதனாகிவிட்டார். இந்த மனிதனுக்கு நீங்கள் அனைவரும் சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை விட்டான். படி. 73 அது சமயம் மலக்குகள் யாவரும் சுஜூத் செய்தார்கள். 74 இப்லீஸை தவிர அவன் பெருமை அடித்தவனாக நிராகரிப்பவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான். இப்போ இதுல ஒரு கேள்வி வரும், முக்கியமான கேள்வி. மனிதனை படைச்சாச்சு, சுஜூது செய்யுங்கன்னு சொல்றான். மலக்கள் அனைவரும் சுஜூது செய்தார்கள், இப்லீஸை தவிர. படைச்ச உடனே மனிதனுக்கு என்ன காரணத்தை உடனே எப்படி செய்ய முடியும்? சுஜூது செய்ய முடியும். என்ன காரணத்திற்காக சுஜூது செய்ய வேண்டும்? படைச்சிட்டான்பா, படைச்சோன்னு அடுத்த செகண்ட் ஆர்டர் போடுறான் பாண்டவன் சுஜூது செய்யுங்கண்டு. மலக்கள் சுஜூது செய்யறாங்கப்பா, இவனை தவிர, இப்லீஸை தவிர பண்ணப்பா. இந்த நிகழ்ச்சி சுஜூது செய்கின்ற நிகழ்ச்சிகள் எப்பொழுது தொடங்கியது? சுஜூது செய்யக்கூடிய அந்த செயல் எப்பொழுது ஆரம்பம் ஆனது? அல்லாஹ்வோட ரூஹ் செலுத்தினதுக்கு அப்புறம் சார். ரூஹு செலுத்தி மனிதனாக ஆகிவிட்டான், முதல் மனிதன் வந்துவிட்டான். அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் சுஜூது செய்யுங்கள் என்று. மலக்குகளை படைக்கும் போது மலக்குகள் அந்த சுஜூது செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க சார். மலக்குகள் சுஜூது செஞ்சுட்டு இருந்திருக்காங்க சார், அதனால அதை செய்ய சொல்றாங்க. மலக்குகள் இப்பொழுது புதிய ஒரு படைப்பு உண்டாகிவிட்டது. இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அவன் செய்யவில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சுஜூத் என்ற வார்த்தை வெளிவருகின்றது அல்லாஹ்விடமிருந்து. மலக்குகள் ஏற்கனவே இறைவனுக்கு சுஜூது செஞ்சு கொண்டிருந்திருக்காங்க சார். இப்ப மனிதனுக்கு சுஜூது செய்யணும் இறைவன் சொல்றாங்க சார். மலக்குகள் எப்பொழுதுமே இறைவனுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆயத்து எதுல வருது? மலக்குகள்
இறைவனுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஆயத்து எதில் நம்ம உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? ஓதிருக்கிறீங்களா? எனக்கு நினைவு இல்லை, அல்லது படிச்சுட்டு மறந்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு தெரியல. யாராவது படிச்சிருந்தா அவசரம் இல்லை, சொல்லுங்க. சப்பஹ லில்லாஹி மாஃபிஸ் சமாவாதி வ மாஃபில் அர்து என்று சப்பஹ, வானங்கள் உள்ளவர்களும் பூமியிலும் அல்லாஹ்வை என்ன செய்கிறார்கள்? தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னதுல கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. இப்ப வார்த்தை இருக்குதா இல்ல சரியா கவனிக்கலையான்னு மெதுவா அவசரம் இல்லை, சரியாமா? மெதுவா நீங்க எல்லாத்தையும் சொல்றேன். இந்த மாதிரி சுஜூது செய்து கொண்டிருக்கின்றார்கள் மலக்குகள் அல்லாஹுக்கு என்ற வார்த்தை இருக்கு நினைக்கிறேன். என்னமா சொல்றீங்க? 2:30 படிங்க. 2வது அத்தியாயத்துல 30வது வசனம் படிங்க. படிங்க, யாரும் படிங்க, எல்லாரும் படிங்க. இன்னும் இறைவன் மாணவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறிய போது அவர்கள் அதில் குழப்பத்தை உண்டாக்கி, இரத்தம் சிந்துவோரையா அமைக்கப் போகிறாய்? இன்னும் நாங்களோ உன் புகழை துதித்தவர்களாக உன் பரிசுத்தத்தை போற்றியவர்களாக இருக்கிறோம் என்று கூறினார்கள். அவன், நீங்கள் அறியாதது எல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என கூறினான். இப்போ அவனை புகழை கொண்டு என்ன செய்யறாங்க? புகழை கொண்டு துதித்த இப்ப துதித்துன்னு வார்த்தை எடுத்துருங்க. அதுக்கு அரபி என்ன போட்டிருக்குமா? யாராவது சொல்லுங்க. அவன் புகழை தஸ்பீ அதிகமா, சுஜூது கிடையாது, தஸ்பீ. நான் அவன்கிட்ட கேள்வி கேட்ட சுஜூது செய்கிறார்கள் என்ற வார்த்தை தான் கேட்டேன். நீங்க படிச்சு காட்டது நானும் புகழை கொண்டு தஸ்பீ செய்து கொண்டிருக்கிறோம் என்று மலக்கள் கூறுகிறார். சரியாமா? துதித்து அடிச்சுட்டு தஸ்பீ பண்ணுங்க. இது மாதிரி துதி செய்வேன், துதி வருதுல இந்த எல்லாத்தையும் தஸ்பீ அடிக்கிறது. ஆகவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப கேட்டதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. என்னடா இது ஒண்ணு இப்படி படிச்சா நினைவில்லை, நாங்களும் உங்க சுஜி செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று மலக்கள் சொன்னதாக எது ஆயத்திருந்தா சொல்லுங்கம்மா, பார்த்து சொல்லிடுறேன். இப்போ படிங்க. இப்ப என்ன படிச்சீங்க நீங்க? திருப்பி படிங்கம்மா. இது இந்த இதுல சுஜூது செய்ய சொன்னா பண்ணல, மலக்கள் பண்ணாங்க, இப்லீஸ் பண்ணல. எப்பொழுது இந்த சுஜூது வேலை, மனிதனுக்கு சுஜூது செய்கின்ற வேலை எப்பொழுது ஆரம்பம் ஆகியது? சரி, இப்ப நான் சொல்லிடுறேன் அதுக்கு அர்த்தம். இப்ப சுஜூத் என்றால், இந்த இடத்துல சுஜூத் என்றால் மனிதனுக்கு நீங்கள் உதவியாளராக இருக்க வேண்டும். அவன் சொன்ன கட்டளைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் அர்த்தம். எழுதிக்கிறங்க, நல்ல கவனம் கேட்டுக்கிறங்க. ஆதமை படைத்ததும் அவனுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட சமயத்தில் மலக்குகள் அனைவரும் சரி என்று சொன்னார்கள். செய்தார்கள் நம்ம அடுத்தக்கூடாது, சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள், இப்லீஸை தவிர. இப்படிதான் நீங்க வாசிக்கணும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை மலக்குக்கு இப்லீஸ் சொல்லிட்டான். சொன்னதை மலக்கள் சரி, நீ சொன்ன மாதிரி நடந்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள். சுஜூது செய்தார்கள் என்று நீங்க அர்த்தம் வேண்டாம். அல்லாஹ் சொன்னதை நாங்கள் செய்வோம் என்று மலக்குகள் சொன்னார்கள், இப்லீஸை தவிர. இப்லீஸை எப்பொழுது அல்லாஹ் கேட்கின்றான், ஏன் நீ மட்டும் விலகி கொண்டாய் என்று கேட்கின்றான். படிங்க, அடுத்த படிங்க.
இது கொஞ்சம் யோசித்து நீங்க பதில் சொல்லக்கூடிய விஷயம் இது. சார் 16ல 49 அதுல சுஜூதுன்னு வருது சார் மாணவர்கள் பத்தி இருக்கா? படிங்க. 16ல 49 காக்கா 22:18 இருக்கே காக்கா. நான் இல்லைன்னு சொல்லலையே, அதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கேட்கணும், அதான் கேட்கறேன். இல்லைன்னு சொன்னாதான் சொல்லுங்க, படிங்க. 16ல 40. படிங்கம்மா. அவங்க 16ல 49 படிங்க. படிங்க. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் ஜீவராசிகளும் மலக்குகளும் அல்லாஹ்வுக்கே சுஜூத் செய்கின்றன. மலக்களும் அல்லாஹ்வுக்கே சுஜூத் செய்கின்றார்கள். அவர்கள் பெருமை அடிப்பதில்லை. இப்போ கரெக்ட். இப்போ 22ல இருக்குது, வானங்கள் உள்ளவர்களும் பூமி உள்ளவர்களும் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கின்றன. 22:18 இருக்குது. சரியா? இப்ப நிறைய இருக்குது. சொன்ன டக்கு டோட்டலா அந்த விஷயத்தே நான் மறந்துட்டேன். இப்போ ஒன்னு சொன்ன டக்கு எல்லாம் வந்துச்சு. அப்ப எப்பொழுதும் மலக்கள் சுஜூதிலும் இருக்கின்றார்கள், தஸ்பீஹ் செய்வதிலும் இருக்கின்றார்கள். சரியா? இப்போ அவங்க சுஜூத் செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு எல்லாம் சுஜூத் செஞ்சுட்டு இருக்காங்க மலக்கள். இப்ப அல்லாஹ் இன்னொரு அடிஷனா ஒரு ஆளை சேர்க்கிறான், இந்த மனிதனுக்கும் நீங்கள் சுஜூது செய்யுங்கள். சரியா? சரியா? இப்ப ஒண்ணு அடிஷன் ஒரு ஆள் புதுசா வந்துட்டாரு மனிதன், இந்த மனிதனுக்கு நீங்க சுஜூது செய்யுங்கள். ஒரு பிரச்சனை இல்லை. இப்லீஸ் முடியாதுன்னு சொல்லிட்டான். இப்போ எப்போ இப்லீஸ் முடியாது என்று அல்லாஹ் சொன்னதை செய்யாமல் இருப்பதை எப்படி அல்லாஹ் அறிந்து கொண்டான்? எப்பொழுது அறிந்து கொண்டான் அல்லாஹ்? இந்த இப்லீஸ் மட்டும் செய்ய மாட்டேன் ஒதுங்கிட்டான, எப்படி இதை அறிந்து கொண்டான் அல்லாஹ்? 2:30 படி சார். சொல்லுங்க, படிங்க. ரெண்டு 30 படிச்சு காட்டினாங்கப்பா அவங்க. நபியே, இன்னும் இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறிய போது அவர்கள், இறைவா, நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி ரத்தம் சிந்துவோரையா அமைக்கப் போகிறாய்? இன்னும் நாங்களோ உன் புகழைக் கொண்டு தஸ்பீஹ் செய்தவர்களாக உன் பரிசுத்தத்தை போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என கூறினான். இந்த விஷயத்தில் நாம் ஒழுங்காக சரிவர ஓதக்கூடிய விதத்தில் ஓத வேண்டும். ஜின்களும் மலக்குகளும் உங்களுக்கு மனிதர்களுக்கு உதவியாளராகவே அல்லாஹ் படைச்சிருக்கின்றான். அவங்க 2 பேரையும் பெரும் கூட்டம், மலக்கள் கூட்டத்தையும் ஜின்கள் கூட்டத்தையும் நீ மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. மலக்குகள் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை. அதில் ஒரு கூட்டத்தில் உள்ளவன் இப்லீஸ் என்பவன் செய்யவில்லை. இப்லீஸ் மட்டும்தான் செய்யவில்லை. மற்ற ஜின்கள் கூட்டத்தினர் அல்லாஹ் சொல்ல கேட்டுக்கொண்டார்கள். இப்லீஸ் மட்டும்தான் செய்யல. இப்லீஸ் மட்டும்தான் பாயிண்ட் அவுட் பண்றான் அல்லாஹ். இப்லீஸ் தான் கேட்கிறான், நீ ஏன் விலகி கொண்டாய், என் சொல்லுக்கு ஏன் நீ பணியவில்லை என்று இப்லீஸ் தான் கேட்கிறான் என்றால் இதில் என்ன அர்த்தம் உண்டாகிறது? இப்லீஸை மட்டும் கேட்கிறான். ஜின்க கூட்டத்தினரே
ஏன் நீங்கள் மனிதனுக்கு சுஜூது செய்யவில்லை என்று கேட்கலையே, இப்லீஸை மட்டும்தான் பாயிண்ட் கூப்பிடுறான். என்ன அர்த்தம் அதுக்கு? இப்லீஸ் மட்டும்தான் சுஜூது பண்ணாம விலகி நின்ட்டான். அவன் மட்டும் நின்ட்டான். மத்த ஜின்கள் எல்லாரும் அல்லாஹ் கட்டளைக்கு அடிபணிந்தார்கள் தான் அர்த்தம் ஆகுது. பாருங்க, இந்த விஷயம் இத்தனை நாள் பேசிட்டு இருக்கிறோம். உள்ள நுழைவுதான் தெரியுது. எப்படிலாம் விளக்கம் உள்ளே வருது, நீங்க பார்க்கலாம். எடுக்கெடுக்க வந்துட்டே இருக்கு. இப்படியாக அவன் இந்த ஆதம் சொல்ற பேச்சுக்கு எதையுமே செய்யாமல் இருந்தான், மலக்குகள் செய்தார்கள். இது உடனே படைச்ச உடனே நடந்து வச்சிடாதீங்க. பல ஆண்டுகள் கணக்கா அல்லாஹ் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான். இந்த ஆதமுக்கு மலக்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவன் கிட்டையே வர்றதே கிடையாது, ஏற்று பார்க்கறதே கிடையாது, கேர் பண்றதே கிடையாது. இந்த இப்லீஸ் இந்த ஆதமை நல்லா புரிஞ்சுக்கிற இதுதான் அர்த்தம். இதை எல்லாம் ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறோம். அப்பதான் கூப்பிட்டு கேட்கறான், ஏன்பா எல்லாரும் சுஜூது பண்றாங்கல்ல, நீ ஏன் பண்ண மாட்டுக்கிறேன்னு இப்பதான் கேட்கறான். இது எத்தனை ஆண்டுகள் கழித்து நடக்குதோ, எத்தனை வருஷம் நடக்குதோ தெரியாது. ஆனா ஆன் த ஸ்பாட் உடனே மனுஷன் படைச்சோன்னா இது நடக்கல. வாட்ச் பண்ணி இவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான்ல. ஏன் இந்த மாதிரி இவன் தறிக்கிட்டு போற, நான் சொல்ற பேச்சு ஏன் கேட்க மாட்டுக்கிறான்னு போகும்போது கூப்பிட்டு கேட்கறான், என்னப்பா ஏன் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறேன்னு கேட்கறான். நான் சொல்றது சரியா, உங்களுக்கு சொல்ற லாஜிக்கலா சரின்னு படுதா தப்புன்னு படுதா? மற்றவங்க என்ன சொல்றீங்க, இது சொல்ல உடனே நடக்கலாமா? பல வகையில பார்த்துட்டே இருக்கிறான், என்ன செய்யறான்னு பாக்குறான், செய்யவே இல்லை. ஆதம கீழ்படுறதே கிடையாது, சொல்ற பேச்சே கிடையாது, எதுவுமே செய்ய கிடையாது. நீ யாரு, நீ என்ன ஒன்னும் நான் பெரியவன், அந்த இருமாப்புல திமிர்ல உட்காந்துட்டு இருக்கிறான். இதைதான் அல்லாஹ் நோட் பண்ண, நீ எப்படி இருந்தாலும் சரி நான் சொல்ற பேச்சை நீ கேட்டாகணும் எல்லாரும் என்று அல்லாஹ் பிடிச்சு கூப்பிடுறோம். எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிறீங்கப்பா. நல்லா யோசிப்பாரு, நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க. ஆமா, என்னைக்கு கட்டளை இட்டுட்டான் அவர். எப்போ ஒன்னு இப்போ மனுஷனை ஒன்னே வேலை ஏவனாரு, இது செய்ய இல்லை, அவரே முடிச்சுட்டு இருக்கிறாரு. இனி அவருக்கு எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் கற்றுக் கொடுத்து எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து மறக்க முன்னால் நின்று சொல்லுங்க அப்படியே அதுக்கப்புறம் வருது. அப்போ இந்த ஆதம தன்னுடைய பிரதிநிதிய அல்ல எந்த மாதிரி உயர்த்தி வைத்துள்ளான்னு பார்த்து, எந்த ஸ்தானத்துல படைச்சுக்கான்னு பார்த்துக்கிறங்க. இந்த மனிதனை, அந்த மனிதன் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு பாருங்க. அப்பேற்பட்ட மனிதன் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு நீங்க பார்த்துக்கிறங்க. முதற்தரமான விரோதியா, ஷைத்தானோட முதற்தரமான விரோதியா நீங்க மனுஷன் இருக்கான். அல்லாவுக்கு, இந்த குரானுக்கும் ரசூலுக்கு முதற்தரமான விரோதியா நீங்க இருக்கிறான். இன்னைக்கு எப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்து இந்த மனிதனை படைத்தான். இன்னைக்கு இந்த மனிதன் நடக்கிற முறையை பார்த்துக்கிறங்க. எப்பேற்பட்ட கீழ்த்தரமான மனிதன் ஆகிவிட்டா நீங்களே பார்த்துக்கிறங்க. அல்லாவுக்கு எப்படி கெட்ட பேர் உண்டாக்க வேண்டுமோ அந்த மாதிரி இவனுக்கு கெட்ட பேர் உண்டாக்கி கொண்டிருக்கணும். இவனுக்கு தான் கடுமையான நரக வேதனை உண்டு என்று அடிக்கடி குர்ஆன் சொல்வதற்கு காரணம், இவ்வாறு எனக்கு எப்படியெல்லாம் என்னை கீழ்த்த நடத்துறானோ, இவனை பிரதிநிதியா படைச்சு எனக்கு கெட்ட பேர், எல்லாத்தையும் கெட்ட பேர், என் நபிமார்களுக்கு கெட்ட எல்லாத்தையும் இந்த மனிதன் பண்ணிட்டுறானுங்க. இவன் சும்மா விடக்கூடாது, வேதனையில் மிக்க கொடிய வேதனை கொண்டு நரகத்தை நிரப்புவே என்று அல்லாஹ் கூறிய சொல் அடிக்கடி நிறைய எடுத்து வருகின்ற. இதற்காக தான் இந்த மனிதன் மீது கடுமையான கோபத்துடன் அல்லாஹ் இருக்கின்றான். இதுதான் காரணம். இப்போ இந்த மாதிரி போய்கொண்டிருக்க சமயத்துலதான் அல்லாஹ் கூப்பிட்டு, நான் உனக்கு ஒண்ணு சொன்னேன்னு ஏன் செய்யலன்னு கேட்கிறான். அதுக்கு இப்ப என்ன பதில் சொல்றான்னு பாருங்க. 75. இப்லீஸே, நான் என்னுடைய கைகளால் படைத்தவருக்கு சுஜூத் செய்வதை விட்டும் உன்னை தடுத்தது எது? பெருமை அடிக்கிறாயே, அல்லது நீ உயர்ந்தவர்களில் ஆகிவிட்டாயா என்று அல்லாஹ் கேட்டான். 76. நானே அவரை விட மேலானவன். என்னை நீ நெருப்பில் இருந்து படைத்தாய், ஆனால் அவரையோ
நீ களிமண்ணிலிருந்து படைத்தாய் ம், என்று இப்லீஸ் கூறினான். ம், 77. ம், அப்போது இறைவன், இதிலிருந்து நீ வெளியேறு, ம், ஏனெனில் நிச்சயமாக நீ விரட்டப்பட்டவனாகி விட்டாய் என கூறினான். ம், 78. இன்னும் நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாள் வரை உன் மீது என் சாபம் இருக்கும். ம். இதுல என்ன போட்டு அரபி நியாய தீர்ப்பு நாள் அரபி என்ன போட்டுருக்குமா? இலா யௌமித்தீன். என்னப்பா யௌம்ட நாள், தீன் ரெண்டே வார்த்தை. இதுல நியாய தீர்ப்புன்னு எங்க வந்துச்சு, என்ன வார்த்தை வந்துச்சு? இப்ப யோசிக்க நீங்க இது என்ன அர்த்தம்னு பார்க்கணும், என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். யௌம்ட என்ன உங்க எல்லாம் தெரியும், நாள். தீன், இந்த இடத்துல தீன் என்பது வழி என்று நாம் கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் தீன் என்பது இஸ்லாம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது, வேற எதுவும் சொல்லக்கூடாது. இந்த இடத்தில் தீன் என்பது வழி. இப்போ அந்த தமிழ் வார்த்தை படிங்க. இன்னும் நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாள் வரை உன் மீது என் சாபம் இருக்கும். இப்பொழுது அல்லாஹ் சொல்லிட்டான், கடைசி யுக முடிவு நாள் அப்படின்னு போட்டிருக்கு. உன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும், இந்த இடத்துல தீன் என்பது உன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் என்னுடைய சாபம் நிலைத்திருக்கும். தீன் என்பது அவனுடைய வழி. உன் வழியில இருக்கிற வரையும், நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் என்னுடைய சாபம் நிலைத்திருக்கும் என்று அல்லாஹ் பதில் கூறினான். இப்படிதான் நீங்க அதுல அர்த்தம் கொண்டு வரணும். இதோட நியாய தீர்ப்பு நாளின் தேவையில்லை. யௌம் தீன் தான். அது எப்படி நியாய தீர்ப்புக்கு எப்படி தீன் வரும்? எப்படி வரும்? தீன் என்பது ஒண்ணு வழி. இங்க லக்கும் தீனுக்கும் வழி. தீன் உன் வழி உனக்கு, எங்கள் வழி எங்களுக்கு படிச்சிருக்கீங்கல்ல. லக்கும் தீனுக்கும் வழி தீன் படிச்சிருக்கீங்கல்ல. குல்லி ஆயுள் காஃபிரும் இல்ல. அது என்ன அர்த்தம்? உங்கள் வழி உங்களுக்கு, என்னுடைய வழி எங்களுக்குன்னு தான் ரசூல் சொல்றாங்க. நீ உனக்கு ஒன்று தீன், நீ எப்படி புரிய போய்க்க, என்னுடைய தீன் நான் ஏன் திரும்ப போறேன்னு சொல்கிறாய். அதே மாதிரி நீ உன்னுடைய தீன், நீ வழி இருக்கின்றாய், அந்த வழி இருக்கும் வரை, அதாவது நீ கேட்டு விட்டாய். எது கேட்டு விட்டாய்? கடைசி நாள் வரை, மனிதன் எழுப்பும் நாள் வரை எனக்கு அவகாசம் தருவாயாக என்று கேட்டாய் இப்லீஸ். சரி, நீ எப்போது உயிரோடு இருக்கும் நாள் வரை, நீ உயிரோடு இருக்கும் காலம் வரை, நீ எப்படி இந்த கடைசி நாள் வரை கேட்டில்ல, அந்த நாள் வரை, அந்த வழியில் இருக்கும் வரை உனக்கு என்னுடைய சாபம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். அடுத்த படிங்க. 79. இறைவனே, அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு நீ அவகாசம் கொடுப்பாயாக என்று அவன் கேட்டான். 80. நிச்சயமாக நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களில் உள்ளவனே என கூறினான். நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களில் நீயும் ஒருவன். கியாமத்து நாள் அன்று வரை யாருக்கெல்லாம் அவகாசம் கொடுத்திருக்கின்றனோ அவர்களில் நீயும் ஒருவனாய் இருக்கின்றாய். ஆகவே நடுவில் உன் உயிரை வாங்குவது என்ற பேச்சே கிடையாது. மனிதர்கள் வருவார்கள், வாழ்வார்கள், இறப்பார்கள், போய்கொண்டே இருப்பார், நீ மட்டும் இருப்பாய். உனக்கு கடைசி காலம் அந்த நாள் தான், அதுவரையும் நீ இருப்பாய் என்று உனக்கு நீ வாக்குறுதி கேட்டில்ல, கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறினான். 81. குறிப்பிட்ட காலத்தின் நாள் வரையில். 82. அப்பொழுது உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக நான் அவர்கள் யாவரையும் வழி கெடுப்பேன் என்று இப்லீஸ் கூறினான். பாத்தீங்களா? உன்னை கண்ணியத்தை அல்லாஹ் எல்லாம் தெரியும், அவனுக்கு அல்லாஹ் எல்லாம் தெரியும். அனைவரையும் வழி கெடுப்பேன் என்று அல்லாஹ்விடம் சொல்லுகின்றான். அல்லாஹ்வும் கேட்டுக்கிறான். இந்த மாதிரி இப்லீஸ் அல்லாஹ் கிட்ட எதிர்த்து பேச, எல்லாரையும் வழி கெடுப்பேன், ஒருத்தனை உன்னை பின்பற்றி நடக்கதோ, உனக்கு பயம் நடப்பதோ,
உனக்கு அஞ்சு நடப்பதோ பேச்சே கிடையாது. எல்லாரும் எனக்கு அஞ்சு நடப்பார்கள், என் பேச்சை கேட்டு நடப்பார்கள், என்னுடைய அடிச்சொழி பக்கம் நடப்பார்கள், செய்வேன் என்று அல்லாஹ்விடம் அவன் சொல்லுகின்றான். உன் கண்ணியத்தினுமே சத்தியமாக சொல்லுகிறேன், நீ உயர்ந்தவன், நீ தான் உண்மை இறைவன், நிச்சயம் தண்டிப்பதில் நீ மகத்தானவன், உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக சொல்லுகின்றேன், அனைவரும் கிடைப்பேன் என்று சொல்லுகின்றான். 83 அவர்களில் அந்தரங்க சுத்தியான உன் நாபுதுவில் இருப்பவர்களை தவிர. இப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல் என்னையே, உன்னையே சொல்றான்ல, ஐயாக்க நாபுதில் எவர் இருக்கின்றான் புரிஞ்சுக்கங்க. கடைசி காலம் வரை ஐயாக்க நாபுதில் இருக்க வேண்டும். அந்தரங்க சுத்தியுடன் பரிசுத்தமான உள்ளத்தோட ஐயாக்க நாபுதில் எவர் இருக்கின்றார்களோ ஒண்ணு செய்ய முடியாது நீ அவர்களை தவிர எல்லாத்தையும் கெடுத்துடுவாய் என்று அல்லாஹ்வே சொல்லுகின்றான். தெரிவிப்படிங்க அந்த ஆயத்தை. அவர்களில் அந்தரங்க சுத்தியான உன்னை உன் நாபுதுவில் இருப்பவர்களை தவிர. இது இப்படி சொன்னது காக்கா. அதான் யார் சொன்னா என்ன, உன்னைய உன் மீது ஈயாக்க நாபுதுன்னு இருக்கிறாங்களா அவங்க என்ன செய்ய முடியாது சொல்றான். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், இவனு இப்படிதான் சொல்றான். இவனை நான் ஒண்ணும் செய்ய முடியாது சொல்லிட்டான். இப்லீஸே சொல்றான், உன்னையே யாரு நாபு இருக்கின்ற ஐயாக்க நாபுதில் இருக்கின்றார்களோ அவர்களை தவிர. இப்லீஸே சொல்றான், அல்லாஹ் அதான் சொல்றான். அப்படிங்க 84 அது உண்மையே நான் கூறுகிறேன் என்று இறைவன் கூறினான். அதான் உண்மை, அல்லாஹ் சொல்லிட்டான், அதான் உண்மை. என்னைய யாரு நாபு இருக்கின்றார்களோ, ஈயாக்க நாபு முதல் வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயத்து. ஈயாக்க நாபுதில் எவர் இருக்கின்றார்களோ அவர்களை தவிர அனைவரும் வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் சொல்லுகின்றான். அல்லாஹ் ஆமாம் அதுவே உண்மை என்று அல்லாஹ் அவனுக்கு பதில் கூறிவிட்டான். சரியாப்பா, ரெண்டாவது சொல்லிட்டாங்களா? சரிக்கா. படிங்க. 85 நிச்சயமாக உன்னை கொண்டும் அவர்களில் உன்னை பின்பற்றியவர்கள் அனைவரையும் கொண்டும் நரகத்தை நான் நிரப்புவேன். நரகத்தை நிரப்புவேன். இது உண்மையாயிடுச்சு. அன்னைக்கு நடந்தது. ஆதம் படைச்ச அன்னையிலா பேச்சு ஆரம்பிச்சது. அப்ப 9 காலம் கழிச்சு நூஹு வந்தார். நூஹு இருந்து கடைசி நபி முகம்மது வந்தார். முகம்மது கொடுத்த புத்தகத்தில் போடப்பட்டிருக்கின்றது 32:13. அன்னைக்கு சொன்ன வார்த்தை இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டேன் தான், திரும்பி வருவானுங்க, வருத்தன்னு வரல. இதோ ரசூல் மூலமாக நான் சொல்லிவிட்டேன், இது மாற்ற முடியாத உண்மை என்று அல்லாஹ் 32:13 தெளிவாக எல்லோரும் புரியும்படி சொல்லிவிட்டான். படிங்க 32:13. மேலும் நாம் நாடி இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதற்குரிய வழியை நாம் கொடுத்திருப்போம். மேலும் நாம் நாடி இருந்தால், நீங்கள் நாடி இருந்தால் நானும் உங்கள் மீது நாடி இருப்பேன். ஒவ்வொருவருக்கும் அதற்குரிய வழியை நாம் கொடுத்திருப்போம். நல்லா புரிஞ்சுக்கிறேன். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வழி. நல்லா புரிஞ்சுருங்க. ஒருத்த வழி உன்னத்தும் கிடையாது. உன் குடும்பத்துல வீட்டு தலைவனுக்கு வழி கிடைச்சதுடா அது அவனுக்கு மட்டும்தான், மனைவிக்கு பிள்ளைகளுக்கு கிடையாது. மனைவி தனியா அல்லாட்ட வழி அறிஞ்சுக்கிறன்னு பிள்ளைகளும் அல்லாஹ்வை கேட்டு வழி அறிவித்துக் கொள்ளணும். இதுதான் இப்ராஹிம் மார்க்கம். இப்ராஹிமுடைய ஃபேமிலி தான் நடந்துருச்சு. ஒவ்வொருவருக்கும் வழி அழிச்சிருப்பேன்னு சொல்றான். நீ ஈயாக்க நாபுதில் எவரவர் எந்தெந்த தரத்தில் ஈயாக்க நாபு இருக்கின்றார்களோ அந்த தரத்திற்கு தோதாக அல்லாஹ் உங்களுக்கு வழி அறிவிப்பான். அந்த வழியை தான் அந்த மனிதன் பின்பற்ற முடியும், வேறு எவனும் பின்பற்ற முடியாது. நாம் நாடி இருந்தால், நீங்க ஆசைப்பட்டிருந்தால் நானும் ஆசைப்பட்டிருப்பேன், உங்களை சொல்லிக் கொடுத்திருப்பேன், ஒவ்வொருத்தருக்கும் வழியை சொல்லிக் கொடுத்திருப்பேன். அப்புறம் ஆனால் நான் நிச்சயமாக நரகத்தை ஜின்களையும் மனிதர்களையும்
ஆகிய யாவரையும் கொண்டு நிரப்புவேன் என்று என்னிடம் இருந்து முன்னரே வாக்கு வந்துள்ளது. முன்னரே வாக்கு வந்து உள்ளது. இப்போ இந்த ஷைத்தான் பேசுறாங்க, நல்லா பேசுறாங்கல்ல, இப்போ நிரப்பேன்னு சொல்றாங்கல்ல, இப்ப படிச்சீங்கல்ல கொஞ்சம் முன்னால ஷைத்தான் நல்லா இப்ப படிச்சீங்க, எல்லாம் படிச்சீங்கல்ல, இப்போ நிரப்பேன் அந்த வாக்கு இப்போ கொண்டாந்து சேர்க்கிறான் பாருங்க. என்னைக்கு அந்த வாக்கு தெரியாதுப்பா. எத்தனை 1000 வருஷத்துக்கு முந்தி பேசின பேச்சு தெரியாதுப்பா. ஆதம் எப்ப படிச்சான்னு தெரியாதுப்பா. இந்த இப்லீஸ் கிட்ட அல்லாவும் இப்லீஸும் பேசுற பேச்சு அன்னைக்கு சொல்ற ஆண்டவன் அந்த வார்த்தை இன்னைக்கு வந்து இந்த குரான் ரசூல் மூலமாக அன்னைக்கு பேசின பேச்சு இன்னைக்கு நான் பூர்த்தியாக்கி வைத்து விட்டேன், ஏற்பட்டு விட்டது. நாடியது எவனும் கேட்கலன்ட்ட, எவனும் ஐயாக்க நவு செய்யல, அதனால யாருக்கும் சொல்லின்னு தரல. நான் நாடி இருந்தாலும் ஒவ்வொருக்கும் வழியை காட்டியிருப்பேன். ஒருத்தவனும் நல்லப்பா, ஒருத்தவனும் இறைவனே எனக்கு குரான் சொல்லித்தான், ஒருத்தவனும் கேட்கலன்னு நல்லா சொல்றான், ஒருத்தவனும் கேட்கல. அதுக்காக அனைவரையும், ஜின்கள் மனித அனைவரை யாரையும் மரணத்தை நிரப்புவேன் என்ற என் வார்த்தை ஏற்பட்டு விட்டது. இனி மாற்ற முடியாது. அந்த கேட்டகரி நம்ம இருக்கிறப்போ தப்பிக்கிறதுக்காக இப்ப 19-20 உட்காந்துருக்கீங்க. இந்த 32:13 படி எங்களுக்கு நடக்கக்கூடாது, எங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்ற ஆசையோடு இப்போ நான் இந்த 20 பேர் உட்காந்துருக்கிறோம். புரிஞ்சுக்கிறேங்க, விட்டு வாட்டுறாதீங்க. இதை முழுமையா இருந்தா எல்லாம் வழியை காட்டுவான்னு காப்பாற்றுவான். இது எப்படி கெட்டவர் பண்றது? 32:13 வந்து வாக்கு ஏற்பட்டு விட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த வாக்கை எவராலும் மாற்ற முடியாத அர்த்தம். அல்லாஹ் சொன்னதுதான். அது அல்லாஹ் வாபஸ் வாங்கல, ரசூல் இருக்கும் அந்த ஆயத்து வாபஸ் வாங்கல. இன்னைக்கு வரை நம்ம கையில் அந்த ஆயத்து இருந்து கொண்டு இருக்கின்றது. எப்படி இதிலிருந்து தப்பிப்பது? அதில் அர்த்தம் இருக்கின்றது, அதில் அர்த்தம் இருக்கின்றது. 32:13 நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் இருக்கின்றது. உங்க கையில தான். இப்ப நீங்க தான் முன்னேறணும், யோசிக்கணும், சிந்திக்கணும். ஐயாக்க நபுக்கு வேகமா போங்க, உங்களுக்கு இறைவன் அறிவிப்பான். அதான் செய்ய வேண்டிய காரியம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்கப்பா. இப்போ அன்னைக்கு பேசின பேச்சை இன்னைக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். புரிஞ்சு சரியா? அன்னைக்கு ஷைத்தானுடைய பேச்சை இன்னைக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்தது 86. நபியே, நீர் கூறும், நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை, அன்றையும் சிரமம் எடுத்துக்கொண்டவனும் இல்லை அல்லன், சிரமம் எடுத்துக்கொண்டவனும் அல்ல. நான் உங்ககிட்ட எந்த கூலியும் கேட்கலப்பா. இந்த நல்ல விஷயம் சொல்றேன்னு, இந்த சொன்னதுக்கு என்ன தாங்கன்னு கேட்கல, எந்த கூலியும் கேட்கல. இதற்கான சிரமத்தை எடுத்துக்கல. ஏதாவது உதவி செய்யுங்கள, தாங்கல, போங்க, சரி, எந்த சிரமத்தையும் நான் ஆளாகல. எல்லாம் அல்ல நீங்க வச்சுக்கிட்டோம். எந்த சிரமம் நான் படல. நல்ல சொன்னேன், அதுக்குள்ள கூலி நான் தர்றேன்னு நல்லா சொல்லிட்டான். அந்த கூலி எனக்கு காப்பாத்திட்டு இருக்கு. நான் எந்த சிரமத்தையும் அடையவில்லை, உங்களுக்கு நான் சிரமத்தையும் தரவும் இல்லை, கஷ்டத்தையும் தரவும் இல்லை. தேவைப்பட்டா எடுத்துக்கொள்ளுங்கள், இல்ல விட்டுட்டு போங்க. இதுதான் அல்லாவுடைய வார்த்தை. அப்படி நபி அல்லாவோட சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்தது 87. இது அகிலங்களுக்கெல்லாம் ஜிகிராக அன்றி வேறில்லை. என்ன போட்டு இருக்குது அரபில? இன் ஹுவ இல்லா ஜிக்ருன் லில் ஆலமீன். ஜிக்ரில் ஆலமீன். அகிலங்களுக்கெல்லாம் இது ஜிக்ராக இருக்கின்றது. என்னப்பா இது? குரான் அகிலத்தாருக்கெல்லாம் அருளாக நாம் இந்த குரானை அனுப்பியிருக்கின்றோம். என்னமா சொல்லுங்க, என்ன சொன்னீங்க சொல்லுங்க. இன்ஹுவ இல்லா ஜிக்ரில் ஆலமீன். அகிலங்களுக்கெல்லாம் இது ஒரு ஜிக்ராக நாம் அனுப்பியிருக்கின்றோம். என்ன அர்த்தம் இதுல புரிஞ்சுக்கிட்டீங்க? அது அகிலத்தாருக்கெல்லாம் அந்த குரான், இது ஜிக்ர். ரெண்டு என்ன? குரான்டா என்ன, ஜிக்ர்டா என்ன? குரான்டா என்ன, ஜிக்ர்டா என்ன? நம்ம குரான் என்ன தெரியாது, ஜிக்ர் என்ன தெரியாது, ரெண்டுமே தெரியாது. ரெண்டும் தெரியாம ஓதிட்டு இருக்கிறோம். இதுக்காக தேவைப்படுது உன்னை நான் அறிஞ்சிக்கிட்டாதான்ப்பா நீ கொடுத்த குரானை நான் அறிஞ்சிக்க முடியும்.
அதை முன்ன யார் அறிவிச்ச நீ சொல்லி காட்டு, நீ எப்படிப்பட்ட சொல்லி காட்டு. நான் உன்னை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீ யாருன்னு காட்டினாதான் நீ குரானை நான் கண்டுபிடிக்க முடியும். நீ குரானை காட்டுபடி குரானை காட்டுவாய். நான் வெறும் குரான் ஓதிட்டு எந்த பயம் கிடையாது. குரான் சொல்லியபடி செய்தால்தான் நான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும், இல்லாட்டி செய்ய முடியாது. அகிலத்தாருக்கெல்லாம் ஒரு ஜிக்கராக அமைந்துள்ளது. இந்த குரான் முழுவதும் ஜிக்கர் என்று ஆரம்பத்தில் போடப்பட்டிருக்கின்ற சாத் வல் குரான் ஜிக்கர். இந்த குரான் நிச்சயமாக முற்றிலும் ஜிக்ர் என்று அல்லாஹ் ஆரம்பம் செய்கின்றான். இந்த சூறாலே அல்லாஹ் ஆரம்பம் செய்கின்றான். என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஜிக்ர்ன்னு சொல்றான், ஜிக்ர்னு அர்த்தமே தெரியாது, அது என்ன விஷயம்ன்றே தெரியாது. குரான் சொல்றான், அந்த குரான் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். இப்ப சொல்றேன் குரான் வார்த்தை சொல்ற அர்த்தம் தெரியாது. இந்த குரான் என்ன அர்த்தம் தெரியாது. இந்த குரான் அரபி மொழி இறைக்கப்பட்டது, இந்த குரான் இறக்கிருக்கிறோம், குரான் என்ன, ஜிக்கர்னா என்ன? இந்த குரான் ஜிக்கராக போயிடுச்சு. கடைசியில என்ன செய்ய போறீங்க இப்போ? அதான் சொல்றேன், அல்லாஹ் சொல்றான் இன்ஹுவ இல்லா ஜிக்கர். 4 முடிச்சா இருக்குதா? 8 இருக்குதா? 88 கடைசி ஆயத்திற்கு படிங்க. நிச்சயமாக காலத்திற்கு பின்னர் நீங்கள் இதன் உண்மையை திட்டமாக அறிந்து கொள்வீர்கள். காலத்திற்கு பின்னர் நீங்க இந்த உயிரோடு இருக்கிற வரை என்ன செய்ய மாட்டீங்க? பண்ணீங்க உங்களை அழிச்சு அந்த காலம் ஒன்று இருக்குதுல, கேள்வி கணக்கு கேட்கப்படும் காலம். அப்ப நீங்க உண்மைதான் அல்லாஹ் சொன்னா நாம் தவறிவிட்டோம் என்பதை உண்மை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். இப்ப எத்தனையோ நைபர் அனுப்பின தூதன் பொறுத்து கேட்க மாட்டீங்க, அவ்வளவு நிராகரிச்சுட்டே இருக்கிறீங்க. வேணாம் போயிட்டு போங்க. இப்போ 54:17 திருப்பி படிங்க. 54:17 வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தகிர். படிச்சு எல்லாம் படிச்சிருங்க, நிறைய சொல்லியாச்சு. இது மனசு எப்போ இருக்கணும். நாம் இந்த குர்ஆன் நிச்சயமாக எளிதாக்கி இருக்கின்றோம். வலக்கத் யஸ்ஸர்னல் எளிதாக்கி இருக்கின்றோம், நீங்கள் ஜிக்ர் செய்யும் பொருட்டு. ஜிக்ர் செய்தே தீர வேண்டும் நீங்கள் இந்த குர்ஆனை. இதற்கு தவிர அல்லாஹ்வை நீங்கள் ஜிக்ர் செய்தே தீர வேண்டும். அல்லாஹ்வையும் ஜிக்ர் செய்ய வேண்டும், இந்த குர்ஆனையும் ஜிக்ர் செய்ய வேண்டும். இதை எளிதாக்கி வைத்திருக்கிறேன் நீங்கள் ஜிக்ர் செய்வதற்காக. யார் இந்த ஆயத்தை படிச்சது? படிச்சுட்டு என்ன செஞ்சோம்? இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சூரா முடிஞ்சிருச்சு. நல்லா சிந்திச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் புதுசாக சொல்லியிருக்கிறேன். திரும்பி படிங்க. பிஸ்மில்லாஹ். அடுத்த எபிசோடில் அடுத்த ஆயத்து புதிய சூரா படிப்போம். அதுவரை ஓதுன நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்போ எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.